ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருத்தலத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியாக வந்திருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். என்ன மகிழ்ச்சி, மனசெல்லாம் ஒரே கவலை. அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்பா, இவ்வளோ பேர் கவலையா? ஆமாம், எல்லா கவலையும் மாற்றிடலாம். புனிதர் தேவசாயம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க? எல்லாரும் கவலையும் மாற்ற போகிறாங்க. எப்படி கவலை? கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனையை தீர்த்து விட்டுருவார், அவர் பே பண்ணிடுவார். புருஷன் பிரச்சனையாக இருந்தால் புருஷனை மாற்றி கொடுத்துருவார். பொண்டாட்டி பிரச்சனைன்னா பொண்டாட்டியை மாற்றி கொடுத்துருவார். அப்படி செய்வாங்களா? நடக்கவே நடக்காது சாமி. பைபிள்லாம் அப்படி இப்படி சொல்லியிருக்கு, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம மனசு இழந்துடக்கூடாது. இன்றைக்கி கடவுள் அதுக்கு தான் நமக்கு நல்ல பாடத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறத கேட்கணுன்னு வந்தவங்க சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கேட்குறதுக்கெல்லாம் வரல, கஞ்சி குடிச்சிட்டு போக வந்தேன். ஹல்லேலூயா. இயேசுவே ரட்சியம். கஞ்சி கடைசியில் குடிச்சிட்டு போங்க, அதுக்கு முன்னாடி வார்த்தையை கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறார். இறை வார்த்தை, இறை வார்த்தை, இரவாத வார்த்தை. என்ன வார்த்தை? இரவாத வார்த்தை, சாகாத வார்த்தை, உயிரோடு இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை உயிரோடு இருக்க வைக்கும். அதனால் இந்த இடத்துக்கு நிறைய நம்ம விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கடவுள் கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால் எல்லாம் பார்க்காம அவர் கண்ணை மூடிக்க மாட்டார். கடவுள் சொல்கிறத நம்ம கேட்டு செய்யும் போது கண்டிப்பாக அது என்ன செய்யும்? நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். கடவுள் மேலேருந்து குதித்து நம்ம பிரச்சனைகளை மாற்ற மாட்டார், நமக்கு வழிகாட்டுவார். இந்த வார கண்ணை திறந்து இப்படி போ, அப்படி போ அப்படி சொல்லுவார். இதை விடு, இதை எடு அப்படின்னு சொல்லி கொடுப்பார். தூய ஆவி உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அந்த அற்புதத்தை தான் ஆண்டவர் செய்துகிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ வந்திருக்கிற நீங்கள்லாம் கேட்குறீங்க, ஆனால் கேட்டும் செயல்பட முடியாத மனநிலையில் இருந்தீங்கன்னா நம்ம வெற்றி அடைய முடியாது. அதே வித பழைய வேதனையோடு நீங்கள் அடுத்த மாதமும் வருவீங்க, அடுத்த மாதமும் வருவீங்க, இப்படி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கேட்டு நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முயற்சிக்கிற போது, நம்ம வாழ்க்கையில் நாம் மாறும்போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இன்றைக்கி கடவுள் ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது, சும்மா எழுதலை, கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. அப்போனா அவ்வளோ நெரிசல், கூட்ட நெரிசல், அவ்வளோ மக்கள். அந்த இடத்துல ஆண்டவர் யார்கிட்ட பேசினார்? இன்றைக்கி நற்செய்தி சொல்லுது பாருங்கள். இயேசு முதலில் யாரோட பேசுகிறாரு? தம் சீடரோடு பேசுகிறாரு. பைபிளில் அதான் எழுதியிருக்கு. இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர்களிடத்திலே கூறுறாது எது? பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க. வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. எதையும் கடவுள் மூடி மறைச்செல்லாம் வைக்கல, எல்லாவற்றையும் வெளிப்படையாக உங்களோட பேசுகிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அதை தான் செய்துட்டு இருக்கிறார். அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. அப்போ எதுவும் அறியப்படாதவாறு எதுவும் மறைக்கப்பட்டிருக்குதானா? இல்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியதை ஒளியில் கேட்பீர்கள். நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும். நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் நம்முடைய அன்பு புனிதர் புனித தேவசகாயம். அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இல்லையா? இத்தனை வருடங்கள் கழித்து அவருக்கு நடந்தது, அவர் பேசியது இன்றைக்கு நம்ம எடுத்து உலகறிய செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி உலகமே அவரை பார்த்து கொண்டு இருக்குது. அப்படின்னா இந்த வார்த்தை உண்மையான வார்த்தையா இல்லையா? அதனால தான் ஆண்டவரை நம்புங்க. நீ செய்யக்கூடிய எந்த நல்ல காரியமும் மறைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். எந்த நல்ல காரியமும் வீணாய் போவதில்லை. அதனால் கடவுளுடைய காரியத்தில் நான் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்காம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எதை செய்ய சொல்கிறாரு அதை நீங்கள் செய்யுங்க.
ஆண்டவர் அதான் சொல்கிறாரு பாருங்க, உயிரை கொள்பவர்களுக்காக நீ என்ன செய்யாத, அஞ்ச வேண்டாம். இன்னைக்கு உள்ள வாசகம் தான் இது. இன்றைக்கி என்ன நம்ம ஸ்பெஷல் ரீடிங்லாம் எடுக்கலை. இன்றைக்கி உள்ள வாசகம் எவ்வளோ ஆப்டாக நம்மளுடைய புனிதருக்கு வருது பாருங்களேன். அவர் உடலை கொள்ளுகிறவர்களுக்கு அஞ்சவே இல்லை. அவர் உடலை கொள்பவர்களுக்காக அவர் என்ன செய்தார், பயப்படாமல் ஆன்மாவை கொல்ல வல்ல கடவுளுக்கே தன்னை முழுவதுமாய் கையளித்த ஒரு நல்ல அடையாளம். ஒரு குடும்பத்திலிருந்து, உங்களை போன்ற ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் எவ்வளவு வல்லமையாக நின்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நமக்கெல்லாம் இவர் முன்மாதிரியாக இருக்கிறாரு. அதனால தான் பொதுநிலையினருக்கு பாதுகாவலராக இவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. எவ்வளோ ஒரு மாட்சிக்குரிய ஒரு அடையாளம், சாட்சியம் நமக்கு கிடைத்திருப்பது, அதுவும் திருச்சபைக்கு இந்த இடத்திலிருந்து கிடைத்திருப்பது மிகப்பெரிய பெருமை. ஆகவே கடவுளை நம்ம என்ன செய்யுங்க, கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களை நம்ம நினைத்து பார்க்கணும். அதனால் நம்ம நினைக்கக்கூடாது, அவர் புனிதர் வாழ்ந்தப்போ அந்த துன்பப்படும் போது அவர் ஒரு இடத்துல கூட யோசிச்சிருக்க மாட்டார், இந்த துன்பம்லாம் நம்ம பட்டு கடவுள் ஏதாவது பார்ப்பாரா, ஒருவேளை பார்க்காம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அப்படியே புந்தடிச்சு ஓடி போயிருப்பார். ஐயா என்னை விட்டுருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கு இந்த புனிதர் ஒரு சவாலை நமக்கு முன்னாடி வைக்கிறார். இந்த வார்த்தையும் நமக்கு ஒரு சவாலை வைக்குது. இந்த சவாலின்படி வாழ தெரியாதவர்கள் வெற்றி அடைய முடியாது. இந்த புனிதர் கொடுக்கிற சவாலின்படி வாழ முடியாதவர்கள் வெற்றியடைய முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கை தூக்கலை. வெற்றி அடையுதுன்னா என்னத்தை அடைகிறது, அதான் வந்தாச்சு, இனிமேல் என்ன வெற்றி, வெற்றின்னா மோட்சத்துக்கு போகிறது. மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா இடம் பத்தாதே, கூட்ட நெரிசல் ஆகிடும், நரகம் ஃப்ரீயாக இருந்தால் அங்கே போகிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் விரும்புவாங்க. நரகத்துக்கு போகிறவங்க விரும்புகிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பரவாயில்லையே, சுதாரிச்சுக்கிட்டீங்களே. நரகம் நோனி அப்பாடா அங்கே வேணாம்ப்பா. ஆமாம், அங்கே யாரும் போகக்கூடாது, நாங்களும் விடுற மாதிரி இல்லை உங்களை. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள், கடவுள் யாரையும் மறந்துறதில்ல. நீ ஒன்றும் பயப்படாத. உனக்கு உலகத்தில் ஏற்படுற சில சங்கடங்கள், அது உடலை கொல்லக்கூடிய ஒரு பயமுறுத்துகிற சங்கடங்கள் இருக்கலாம். பயப்படாத. நீ என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு, 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? 2 காசு, அந்த காலத்தில் 2 காசு கொடுத்தா 5 சிட்டுக்குருவி கொடுக்குறான். ஏனெனும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லை. உங்கள் தலைமுடி எல்லாம் என்ன கூட எண்ணப்பட்டிருக்கிறார். கடவுள் எல்லாம் கருத்தாக இருக்கிறார், அஞ்சாதீர்கள். அதனால் நான் சொல்கிறாரு பயப்படாத. பிரைஸ் தி லார்ட். அதனால் பயப்படாத. இன்றைக்கி பயம்தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. பயப்படுற பிள்ளைகள் ஆன்மீகத்தில் பயணிக்க முடியாது, ஆண்டவரோடு பயணிக்க முடியாது. இன்றைக்கி கடவுள் யாரை எதிர்பார்க்கிறார்? முதல்ல சொன்னார் பார்த்தீங்களா, கூட்டம் அவ்வளோ இருக்குது, மிதிக்கும் அளவுக்கு, ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு கூட்டம். ஆனால் இயேசு யார்கிட்ட திரும்பி பேசினார்? சீடர்களை பார்த்து பேசுகிறாரு. அவர்களுக்கு இயேசுவுக்கு கூட்டம் பெருசு இல்லை, யார் சீடர் அவங்கக்கிட்ட தான் இயேசு பேசுவார். இயேசு உங்ககிட்ட பேசணுன்னா நீங்கள் யாராக மாறணும்? சீடராக மாறணும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப தூரம் நடந்து வந்தேன் சாமி, பஸ்ஸில் ஏறி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த உடனே தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கப்படாது. என்ன சொன்னாலும் சரிதான் சாமி, அடிபணிந்து கேட்குறேன் சாமி. பிசாசு என்ன செய்வான்? ஆண்டவருடைய திட்டம் உங்களுக்கு வெளிப்பாடு உங்களை மறைத்து மூடுவான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நடுநடுவில் பிரைஸ் தி லார்ட் சொல்ல சொல்கிறோம், அல்லேலூயா சொல்ல சொல்கிறோம். ஒரு சில பேருக்கு அது வார்த்தை வாயில் வராது. ஏன்னா பிசாசு நம்மளை முழுசாக மூடி வச்சுருப்பான். பிசாசு நம்மளை விட்டு வெளியேறணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆண்டவரை துதிக்கிற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம திருச்சபை கற்பிக்கிற பாடம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மணவள்ளிய ஜெபம்னு சொல்லி ஒரு ஜெபங்கள் நிறைய இருக்கும். சின்ன சின்ன படங்களில் கீழெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கலாச்சாரம் கல்ச்சரே போயிடுச்சு. இப்போ ஒன்றுலையும் பார்க்க முடியறதில்ல. அதை இருந்தாலும் அது உண்மை. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாக ஜெபிக்கிற போது, ஜெபிக்கிற இடத்துல பிசாசு தங்க முடியாது, தீமை தங்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரோடு இணைந்து இருப்பாங்க. சீடர்கள் குருவை போல இருப்பாங்க.
குரு என்ன செய்தார்? தனிப்பட்ட இடத்துக்கு, ஒரு தனிமையான இடத்துலலாம் போய் ஜெபம் பண்ணார். இப்போ நீங்கள் அப்படி தான் குருவை போல் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு தனிமையான இடத்திற்கு ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஜெப ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இதோ இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மீட்பளிக்கிற வல்லமையாக வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இந்த வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாக்குறுதிகளை அவர் கொடுக்கிறார். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். கணவன் மனைவியாக வாழ்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் இப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க. கை பிடிச்சிங்க, கை பிடிச்சிங்களா? கையை பிடிச்சிங்களா? எல்லோரும் முழிக்கிறாங்க. யார் கையை? சாமியார் கையை நம்ம எப்போ பிடிச்சோம்? சாமியார் கையை இல்லை, புருஷன் கையை பிடிச்சிங்களா? பொண்டாட்டி கையை பிடிச்சிங்களா? என்ன ஆம்பளைங்கெல்லாம் தலையாட்ட மாட்டேங்க. பிடிச்சோம் சாமி, பிடிச்சோம், பிடிச்சோன்னு பிடிச்சிருச்சு சாமி, எல்லாமே பிடிச்சிருச்சு. அதனால் அன்றைக்கி பிடிச்சி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்தீங்க? வாக்குறுதியை கொடுத்தீங்க. அதே போல் கடவுள் வாக்குறுதி கொடுக்குறார். வாக்கு மாறாத தேவன் அவர். இந்த பாடலை பாடுவோமா? வாக்கு மாறாதவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் பாதுகாக்கிறார், அவர் கடைபிடிக்கிறார். இப்போ கடவுள் நீ வாக்குறுதியை கடைபிடிக்கிற அப்படின்னா உங்களுக்கு அவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர், மறவாமல் நினைப்பவரே ஏசையா, உம்மை நான் துதிக்கிறேன். துதித்து பாடுவோமா எல்லாரும்? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. சொல்லுவோமா எல்லாரும்? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நாவை திறந்து ஒரு இன்னொரு தடவை சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கரங்களை தட்டி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இந்த வரிகளை உள்ளத்தில் பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ.
நினைத்து நிறைவேற்றுவே. ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை பெரிது. ஆண்டவர் அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற போறார். பாருங்க, பைபிளில் நிறைய இடத்துல யோவான் நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி, எல்லாத்துலேயுமே யோவான் நற்செய்தியில் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 19, 20, 21 இறைவசனங்களை பார்த்தோம்னா, வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி கதவுகளை மூடிக்கொண்டு அவங்க உள்ளே உட்கார்ந்துருக்குறாங்க, பயந்து போய் கிடக்குறாங்க. அப்போ ஆண்டவர் வர்றாரு பாருங்க. இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, அப்படின்னா ஏற்கனவே வந்திருக்கிறாரு, சொல்லிட்டாரு. அவர் அதோடு போயிடலை, என் வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு தடவை சொல்லிட்டேன், கேட்டால் கேளு கேட்காட்டிப்போ இல்லை. அவர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் அச்சத்தில் கிடக்கிறாங்க. அதனால் தன் பிள்ளைகளை கைவிடாத தேவன் மீண்டும் அவர்களை சந்தித்து அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படி சொல்கிறாரு. அதன் பிறகு அவர்கள் மேல் ஊதி தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறாரு. பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை பிள்ளைகள் நிறைவேற்ற எல்லா விதத்திலும் செயலாற்றுகிற கடவுள் உங்கள் கடவுள். கடவுள் கொடுக்கிறத, இது சொன்னதை, வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு செயல்படுவார். பல இடத்துல நமக்கும் இந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்போ கடவுள் செயலாற்றுறார் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கடவுள் செய்வார், நான் பேசாமல் உட்காந்துருப்பேன், கையை நீட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படியே போட்டாருன்னா அப்படியே வாங்கிக்கிட்டு ஓடிடலாம். பிரைஸ் தி லார்ட். கை இப்படியே இருந்துச்சுன்னா அந்த அவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? அம்மா, ஐயா. இவங்களுக்கு பேர் என்ன? பெரிய ஐஏஎஸ் கேள்வி கேட்ட மாதிரி முழிக்கிறீங்க. பிச்சைக்காரங்க. கடவுள் உங்களை பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கா இவ்வளோ கொடுத்தாரா? பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கா நம்மளை படைச்சி வச்சாரா? அவர் பெருமையாக சொல்லுவாரா, நான் லட்சக்கணக்கில் பிச்சைக்காரங்களை படைச்சி வச்சிருக்கிறேன்? அப்படி இல்லை. அவர் நம்மளை கையேந்த வைக்கணும்னு நினச்சிருந்தா அவரே எல்லா வேலையும் செஞ்சுருப்பார். அவர் பாருங்க, ஆபிரகாம் அனுப்புகிறாரு, மோசேயை அனுப்புகிறாரு, ஈசாக்கு அனுப்புகிறாரு, யாக்கோபு அனுப்புகிறாரு. நம்மில் ஒருவரை தெரிந்தெடுத்து நமக்கு அனுப்பி நமக்கு சாட்சியாக நம்மளை உயர்ந்திருக்க சொல்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் தான் இதோ இந்த திருத்தலத்தில் புனித தேவசகாயம் அவர்களை அனுப்பி, இவர்களெல்லாம் யார்? புனிதர்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் கையேந்திக்கிட்டு, ஐயா, அம்மா, ஆண்டவரே எனக்கு இடுப்பு வலிக்குது ஆண்டவரே, எனக்கு முட்டி வலிக்குது ஆண்டவரே, இதை மட்டும் சரி பண்ணி விட்டுரு, அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன், வீட்டிலையே கஞ்சி காய்ச்சி குடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். இது கிடைச்சிட்டா வரமாட்டாங்களாம். பாருங்கள் பிள்ளைகளை, இந்த மனநிலையோடு வாழ அல்ல, கொடுக்கிற மனநிலை. பாருங்கள், கடவுள் நமக்கு கொடுக்கிற மனநிலையை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இது எது பெருசு, எது உயர்ந்தது? வாங்கிறதா கொடுக்கிறதா? பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுக்கிற பிள்ளைகளாக உயர்த்துறாரு. உன் வலுவின்மையை நினைச்சு நீ கவலைப்படாத. நம்முடைய புனிதர் கூட பல விதத்தில் வலுவின்மையில் இருந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார், உன் வலுவின்மையை நினச்சி நீ கவலைப்படாத, நான் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் உன் வலுவின்மையில் தான் என்னுடைய வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 12:9 பவுலடியார் என் உள்ளத்தை ஒரு முள் தைத்து கொண்டு இருக்கிறது, என் உடலை ஒரு முள் தைத்து வைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சி சொல்லிட்டாரு. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் என்னிடம் என்ன சொல்கிறாரு? பவுலடியார் சொல்கிறாரு, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். பார்த்தீங்களா? அப்போ உங்கள் பலவீனத்தை நினச்சி என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ வாங்கி அநேகருக்கு கொடு, அப்போ உன் வீடு நிறைவடையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அல்லேலூயா கூட ஒரு சில பேர் சொல்கிறதில்ல. ஆண்டவருக்கே கொடுக்க மனசு வரல, அப்புறம் எப்படி கடவுள் நமக்கு கொடுப்பாரு? 11:41 லூக்கா நற்செய்தி 11:41 சொல்லுது. யார் போய் கடவுளை பார்ப்பாங்க? கடவுளை போய் யார் பார்க்க முடியும்? முகமுகமாக அப்படி பார்க்கணுன்னா எப்படி, யார் போய் பார்ப்பாங்க? எல்லாரும் போக முடியுமா? போக முடியாது. பைபிள் சொல்லுது, தூய உள்ளத்தினர் தான் கடவுளை பார்க்க முடியும். மத்தேயு நற்செய்தி 5:8 சொல்லியிருக்கு, தூய உள்ளத்தினர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அப்போ கடவுளை பார்க்கணுன்னா தூய உள்ளமாக இருக்கணும். தூய உள்ளம் எப்படி வரும்?
அப்படியே வாசப்படியில் உள்ள வந்த உடனே அப்படியே தலையை குஞ்சிக்கிட்டு இப்படியே வந்தா தூய உள்ளமா? சில பேர் இந்த மண்ணை அள்ளி போட்டு கொண்டுட்டு போய் வீட்டில் தண்ணியில் கரைச்சி குடிப்பாங்க. குடிக்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ பேர் குடிக்கிறீங்களா? எங்கள் திருச்சியில் அருங்கொடை இல்லாமல் இப்படி தான் இருந்துச்சு முன்னாடி. நான் போனப்போ மண் போட்டிருந்தாங்க, மணல் போட்டிருந்தாங்க. அது மணல் மண்ணாக மாறி தேஞ்சு டஸ்ட் ஆகிடுச்சு. சரி, அதை மாற்றலாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேவர்ஸ் போட்டேன் நான். அப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு ஒரு அம்மா வந்தது. யாருன்னு தெரியல, திடீர்னு அவங்கள பார்த்தேன், ரொம்ப பார்த்ததில்லை முன்னாடி. வந்துட்டு, என்ன ஃபாதர் எல்லாத்தையும் கல் போட்டு விட்டீங்க அப்படின்னு. ஏம்மா என்ன விஷயம் அப்படின்னு. ஆமாம், அருங்கொடைனாலே இந்த மண்ணு தான். அருங்கொடைன்னு சொன்னாலே இந்த மண்ணு தான் ஸ்பெஷல். நான் அந்த மண்ணை 2 வாயில் போட்டேன்னா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நான் சொன்னேன், இப்போ அருவாள் எடுத்து ஒரு பெரிய கல் எடுத்து உன் தலையில் போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு உட்காந்துருக்குறோம், நீ மண்ணள்ளி வாயில் போடுறது. தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் எங்கேயுமே பைபிளில் சொல்லலை. சொல்லாததை செஞ்சு மண்ணள்ளி போட்டேன். தேவசகாயம் ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, நான் மட்டையை அள்ளிக்கிட்டு போனேன். அருங்கொடையில் ஒரு அம்மா காப்பி கொடுப்போம், வரப்பெல்லாம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போயிடும். பிடிச்சிட்டோம் ஒரு நாள். என்னம்மா வரப்பெல்லாம் ஒரு டம்ளர்? ஆண்டவர் சொன்னார் ஞாபகார்த்தமாக வச்சுக்கோன்னு. எத்தனை டம்ளர் ஞாபகார்த்தமாக வச்சுக்க சொன்னார்? தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம ஒரு சில அடையாளங்களை என்ன செய்கிறோம், நம்மளாக உருவாக்கி வச்சுருக்கோம். அது இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஏன் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய அருள் வெளிப்படும், நீ பயப்படாத, இது இல்லை அது இல்லைன்னெலாம் சொல்லி நீ உன்னையே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே வச்சுக்காத. என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன், அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறாரு, உன் பலவீனத்தை காரணம் காட்டி நீ தப்பிச்சிடலான்னு நினைக்காத. பலவீனம் ஓரமாக இருக்கட்டும், நான் கொடுக்குற வல்லமையை நீ எடுத்து செல்கிற கருவியாய் மாறணும். இன்னைக்கு தலைமுறை தாண்டி வருடங்கள் கடந்து நம்முடைய புனிதர் என்ன செய்திருக்கிறாரு, அவருடைய அந்த வல்லமையை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாரு, காட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அவர் பலவீனத்தை பொருட்படுத்தாமல் கடவுளுடைய அருளால் தன்னை நிறைத்து கொண்டவர். தன் பலவீனத்தை ஒரு பக்கமாக வச்சுட்டு நான் இந்த பலவீனத்திற்கு மத்தியில் என்ன செய்ய முடியும் என்று அவர் யோசித்தார். அதனால தான் இன்றைக்கி அவரை நம்ம ஆண்டவருடைய அடியாராய் முன்வைத்து அவர் வழியாக கடவுளை மாற்றிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்கிறாரு எசையா 40:31, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறேன். என்னுடைய அன்பு புனித தேவசகாயம் ஐயா அவர்கள் குடும்பத்தில் இருந்தார். நிறைய போராட்டம், குடும்ப பிரச்சனைகள், உடன்பிறப்பினுடைய பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் மேலே இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை, அவரை துன்பப்படுத்திய அந்த மனிதர்கள் விளைந்த துன்பம் பிரச்சனை, அதையெல்லாம் அவர் என்ன செய்தார், பொறுத்து கொண்டார். அன்பு ஒரு பக்கம், பாசம் ஒரு பக்கம். ஐயோ நம்முடைய குடும்பத்தை விட்டுட்டு இப்படி போகிறோமே அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ போராடி இருப்பார், எவ்வளோ மனசளவில் போராடி இருப்பார். அந்த போராட்டத்துக்கு மத்தியில் அவர் என்ன செய்தார், ஆண்டவரை நம்பினார், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால தான் புதிய ஆற்றல் பெற்ற பிள்ளை மகனாக கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர் அன்றைக்கு உலகம் அறிய முடியாத வகையில் அவர் துன்பப்பட்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு அவர் உலகம் அறியும்படியாக ஆண்டவர் அவரை கழுகுகள் இறக்கைகளை விரித்து பறப்பதை போல அவரை பறக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, அவர்கள் ஓடுவார்கள் களைப்படையார், நடந்து செல்வார்கள் சோர்வடையார்கள். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த ஆசீர்வாதத்தை, அந்த முழு உண்மையை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். தெய்வ பிள்ளைகளே, வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் பரிசளிக்க போகிறார். திருவெளிப்பாடு 3:21. இந்த தியான இல்லங்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது? இந்த தியான இல்லங்கள் இன்னும் விரிவடைய இருக்கிறது. நிறைய திட்டங்களை ஃபாதர் வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் போது இப்போவே 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இந்த இடத்துல கூட்டிகிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல இன்னும் பெரிய பெரிய திட்டங்கள் ஃபாதர் எனக்கு ஜெபிக்கும்படியாக
அவருடைய திட்டம் சார்ந்த சில அறிக்கைகளை கொடுத்தாங்க. என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பணிகளை இந்த பிளான் வந்து உள்ளே வச்சிருக்குது. பெரிய பெரிய பிளான். கண்டிப்பாக நீங்களும் அந்த பிளானில் உங்களுடைய கரத்தை வைத்து கொள்ளணும். ஏன்னா அது கட்டப்படும் போது தான் நம்ம உதவியை கொடுக்க முடியும். கட்டி முடித்த பிற்பாடு நம்ம கொடுத்தா அதுக்கு உதவி செய்யாது. அப்போ எது அடிப்படை தேவையில் அஸ்திவாரத்துக்கு யார் கை கொடுக்குறாங்களோ அவங்க தான் ரொம்ப முக்கியமான நபர்கள். அதுக்கு மேலே மாலை போடுறது பெரிய விஷயம் இல்லை. அடையாளம் தெரியாத வகையில் அஸ்திவாரத்துக்கு உதவி செய்கிற பிள்ளைகள், அடிப்படை கட்டமைப்புக்கு உதவி செய்கிற பிள்ளைகள். தந்தை அவர்கள் நிறைய பணிகளை இந்த இடத்துல யோசித்து கொண்டு இருக்கிறாங்க, ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க. இந்த பூசையில் அந்த கருத்தை முன்வைத்து தான் நான் ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த திருப்பலியில் நான் மன்றாடி கொண்டு இருக்கிறேன். இந்த இல்லம் அநேகரை உள்ளிழுக்கக்கூடிய, அநேகரை அழைத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாத இல்லமாக இன்னும் உயர இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நம்முடைய புனிதர் பிறந்த தலம், பிறந்த இடம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொன்ன மீண்டும் பிறக்க வேண்டும் என்கிற அடையாளம் நிறைவேற இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து மீண்டும் பிறப்பெடுக்க போறாங்க. பிசாசுக்குள்ள இல்லை, தீமைக்குள்ள இல்லை, ஆவியில் புது பிறப்படைகிற பிள்ளைகளாக மாற போறாங்க. அதற்கு தான் தந்தை அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறாங்க. அநேக கட்டமைப்புகள், கோயிலில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, இன்னும் பல்வேறு தேவைகள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அங்கங்கே எல்லாம் உடஞ்சி உழுவுது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு இருக்கிற காரியம் சிறப்புற நடைபெறணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தில் இணைந்திருக்கணும். அன்று நம்முடைய புனிதர் விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் போராடினார். ஒருபுறம் நம்முடைய விசுவாசத்தை ஆன்மாவில் கட்டி எழுப்புவது, அந்த விசுவாசத்தை அடுத்தவரும் கட்டி எழுப்ப அதற்கான தலங்களை அமைத்து கொடுப்பது, இதுவும் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிற விஷயம். இதில் தான் நம்ம இணைந்து பயணிக்கிறோம். அதுக்கு நம்மாலான ஜெப உதவி, நம்மாலான பொருளுதவி, எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நம்ம தாங்கி நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொன்னாருன்னா 5 பவுன் நெக்லஸை தூக்கி போடணும். போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். முதல்ல 5 பவுன் செயினை நீ போடு சாமி எனக்கு, அப்புறம் நான் போடுறேன். பரவாயில்ல. ஆண்டவர் என்ன உங்களுக்கு உணர்த்துறாரோ அதை நீங்கள் செய்தால் போதும். என்ன வீடுகள் எல்லாம் நம்ம நிறைய வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம், அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு. எல்லாம் காணாமல் போச்சுன்னொன்னையும் ஐயோ சாமி காணாமல் போச்சு, எங்கே போச்சு, எவனை தூக்கிட்டு போட்டான். என்ன பாருங்கள், அப்படி நடக்கக்கூடாது. நம்ம அப்படி யாரையும் சொல்லலை. ஆண்டவருடைய காரியத்தில் அக்கறையாக இருங்கள்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவருடைய காரியம்னா எது? கோயிலுக்கு வர்றது, சாமி கும்பிட்றது, நம்ம வீட்டுக்கு போகிறது, இது மட்டும்தான் அக்கறையா? எது கடவுளுடைய திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதோ நீங்கள் கண்ணை மூடி இப்போ ஜெபிக்கணும். இப்போ ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. இப்போ நானும் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம வச்சு ஜெபிக்கும் போது கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார். உணர்த்துதலை நீங்கள் உடனே ஏதாவது ஒரு விதத்தில் செயல்படுத்த வேண்டும். இந்த இடத்திற்கு அநேக பிள்ளைகளை நீங்களும் கையிலேருந்து கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் வரும்போது நான் மட்டும் போவேன் அப்படின்னு வரக்கூடாது. பக்கத்தில் இருக்க 2 பேர்த்த நீ பெற்ற இன்பம் அவர்களும் பெறணும், நீங்கள் பெறுகிற விடுதலை அவர்களும் பெறணும். அவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, இருளடைந்து கிடக்கிறது. உலகத்தின் தலைவன் அநேகருடைய அறிவு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். புரியல, எங்கே போனால் விடுதலை கிடைக்கும், எது உண்மையான விடுதலை தெரியல. காசு பணம், வயிறுக்கு ஏதாவது கிடைக்குதா? வயிறுக்கு ஏதாவது கிடைக்குதா? என்னுடைய பெருமை, மானக்கேடே உங்கள் பெருமை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நீ வீடு மேலே வீடு கட்டி, நகை மேலே நகை சேர்த்து, சொத்து மேலே சொத்து சேர்த்து நம்ம பெருமையை காட்ட விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மானக்கேடு உன் பெருமை. பாருங்களேன், அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த புனிதர் அவருடைய வாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொண்டார், உடம்பையே பகிர்ந்து கொண்டார். இயேசுவை போல அவருடைய உடலை சிதைத்த பொழுது அவர் என்ன செய்தார்? இதோ இந்த உடலை கையளித்தார். ஒரு விதை மண்ணில் விழுந்து அது தன்னை சிதைக்கிறது. அதே போல இயேசு செய்தார். இயேசுவை போல நம்ம புனிதர் செய்தார். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி யாரும் நமக்கு ஒரு தீமையை விளைக்க போவதில்லை, கொடுக்க போறதில்லை. அதனால அதே மாதிரி நமக்கு நடக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நன்மைகள் செய்து, நம்முடைய உடலை பயன்படுத்தி நன்மைகள் செய்து, அந்த நன்மை நமக்கும் நன்மை பயக்கக்கூடிய அடையாளமாய் அது மாறுபடி நம்ம செய்யணும்.
இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு செய்தி 16 9, 10, 11 இறைவசனங்களை நம்ம வாசிக்கும்போது அவர் 5000 பேருக்கு 5 அப்பங்களை பகிர்ந்து அளித்ததை பற்றி இந்த பகுதி பேசுது. சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை? இன்னுமா புரியல உனக்கு? நான் 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த 5 அப்பங்களை நினைவில்லையா? அப்போது எத்தனை கூடைகள் மிகுதியாக எடுத்தீர்கள்? 4000 பேருக்கு நான் பகிர்ந்தளித்த 7 அப்பங்களை பற்றி நினைவில்லையா? எத்தனை கூடைகள் மிகுதியாக எடுத்தீர்கள்? நான் உங்களிடம் கூறியது அப்பங்களை பற்றி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாதது எப்படி? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்லிட்டாரு பாருங்க. நான் உங்களிடம் கூறியது அப்பங்களை பற்றி அல்ல என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளாதது எப்படி? பார்த்தீங்களா? அதனால தான் நீங்கள் என்ன செய்யுங்க, உலகம் தருகிற புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. உலகம் சொல்லுது இதுதான் சரி, நீ உனக்குன்னு வச்சுக்கோ, உனக்குன்னு வச்சுக்கோ, உனக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், உன் கை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கணும். ஒரு பங்கில் ஒரு ஃபாதர் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார். என்ன சொன்னார்? பணக்காரவங்க அவங்க பையன் ஃப்ளைட்டில் போகிறாரு வராரு, ஆனால் பங்கில் ஏழைகளுக்கு ஏதாவது நாங்கள் செய்யும் போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா நின்றுடுவாங்க, சண்டை பிடிச்சி அந்த பொருளை வாங்கிட்டு போவாங்க. எனக்கு உரிமை இருக்குது, நான் இந்த பங்கில் இருக்கிறேன். பாருங்கள், அது ஏழைபாளைகளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பொருள். அப்போ பாருங்கள், அந்த மனநிலை என்னன்னா, எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிரேவிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். யார் வாழ்ந்தா என்ன, செத்தா நமக்கு என்ன, நான் வாழணும் இல்லை. இது புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மனநிலை அல்ல. நான் போனாலும் இறந்தாலும் அவங்க வாழணும், அடுத்தவர்கள் வாழணும். இதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. எல்லோரையும் மீட்கிறதுக்காக தன்னை கையளித்தவர். அப்போ நீங்கள் வாழக்கூடிய உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சமூகத்தில் உங்களை இழக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அதுக்கு தான் இன்றைக்கி நமக்கு பலன் கொடுக்குறாரு. அஞ்சாதே பயப்படாதேன்னு சொல்கிறாருன்னா யாருக்கு கொடுக்குறாரு? 5 ஏக்கரை 10 ஏக்கரா மாற்ற நினைக்கிறவங்களுக்கா? இல்லை. 500 பவுன் வச்சிருக்கிறேன் ஆண்டவரை, இன்னொரு 500 பவுன் சேர்க்க விரும்புகிறேன், இல்லை. அவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை இல்லை. தன்னிடத்தில் இருப்பதை கொடுத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு, தன்னிடத்தில் இருக்கிற நன்மைத்தனத்தை பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறாரு பாருங்கள். யோவான் நற்செய்தி 6:11 இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார், அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்து அளித்தார். பார்த்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் வேண்டிய மட்டும் கிடைத்தது. ஆண்டவர் ரோமையர் 12:13 சொல்கிறார் பாருங்க. ரோமையர் 12:13 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். இதை சொல்லிட்டு, இதை வெறும் ஜெபம் மாதிரி தெரியுது. ஜெபத்தில் நிலைச்சிருக்கணும், துன்பத்தில் நிலைச்சிருக்கணும், இதெல்லாம் ஓகே சாமி. அடுத்து அதோட தொடர்புடைய அடுத்த வார்த்தை வருது பாருங்க. வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். பார்த்தீங்களா? அப்போது கடவுள் ஒரு புறம் பக்தியை மட்டும், ஆன்மாவை சார்ந்ததை மட்டும் பேசிட்டு போகல, வாழ்வியல் தளத்திற்கு தேவையான அடையாளங்களையும் ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நான் அப்பவே வீட்டுக்கு போயிட்டேன் சாமி, பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? இங்கே இருக்கீங்களா? எனக்கு ஒரே கவலை சாமி, இந்த கஞ்சி வைக்கிறாங்களான்னு தெரியல, ஒன்றும் கஞ்சி வச்ச ஒரு அடையாளமே இல்லையே. தேவ பிள்ளைகளே, அதாவது ஃபாதர் என்னென்ன செய்யணும், எது வழக்கமாக செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நான் என்ன பேசிக்கிட்டுங்க இப்போ? ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? எதை செய்யணுமோ அதை நீங்கள் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பாத்திரத்தை நம்ம நேராக பிடிக்கணும். பாத்திரத்தை கவுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் கஞ்சி ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாத்திரம் கவுந்து கிடக்குது பாரு. சில நேரம் பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துகிட்டு பாத்திரத்தை கொண்டு வருவாங்க. அப்போ அந்த பாத்திரம் பூரா பழைய சோறு இருக்கும், பழைய சாதம் இருக்கும். நீங்கள் சூடாக 4 இட்லி கொண்டு போகிறீங்க, அதில் போய் போடுவீங்களா? சூடாக இருக்கிற இட்லியை கொண்டு போய் பழைய சோத்தில் சொத்துன்னு போடுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? நல்ல ஒரு இரக்கமுள்ள தாயாக இருந்தால்
சூடாக போடுவீங்க, கொடுப்பீங்க எளியவர்களுக்கு. அப்படி கொடுக்கும்போது என்ன பார்க்குறீங்க, தட்டு சரியாக இல்லை, என்ன சொல்லுவீங்க? எப்பா என்னப்பா வேறு ஏதாவது பாத்திரம் இருக்காப்பா அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? அதே தான் ஆண்டவர் கேட்குறாரு. உன் பாத்திரம் பாரு, பழைய காரியத்தால் நிரம்பி இருக்குது, அதை மாற்று அப்படிங்கிறார். பைபிளில் சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:23 சொல்கிறாரு, உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். மனப்பாங்கு புதுப்பிக்கப்படணும். நான் எந்த விதத்திலும் புதுப்பிக்கப்படாமல் என் பாத்திரம் அப்படியே இருக்குது, பழசில் அப்படியே பாவத்தில். அதில் கொண்டு வந்து கடவுள் புதிய ஆசீர்வாதத்தை போடணும்னா எப்படி போடுவார்? போட மாட்டார். அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய மனப்பாங்கை புதுப்பிக்க அழைக்கிறாரு. சொல்கிறாரு பாருங்க, உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். அதை களைஞ்சிட்டு புதிய உங்கள் மனப்பாங்கை புதுப்பித்து கொள்ளுங்க. அப்போ இது என்ன சொல்கிறாரு? முந்தின நடத்தை. இப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் வீட்டில் எப்படி இருந்தீங்க உங்களுக்கு தெரியும். உங்கள் கணவரை எப்படி பேசுனீங்க, உங்கள் மனைவியை எப்படி பேசுகிறீங்க, வழக்கமாக உங்களுக்கே தெரியும். யோ இந்தாயா இங்கே வாயா, யோ போயா சொல்லியிருக்கலாம். கணவரை சண்டை போடும்போது சொம்பால் அடிச்சிருக்கலாம். சொம்பில் அடிப்பீங்களா இல்லை தட்டில் அடிப்பீங்களா? பக்கத்து வீட்டுக்காரருக்கு சந்தேகம் வந்துருச்சு, பக்கத்து வீட்டை பற்றி கேட்டார். அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா அப்படின்னா. கேளுங்கண்ணே, இதில் என்னென்ன இருக்குது, தயங்குறீங்க, கேளுங்க அப்படின்னார். இல்லை உங்கள் வீட்டில் அப்பப்போ சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஒன்று உங்கள் மனைவி சிரித்தா உங்கள் சத்தம் கேட்க மாட்டேங்குது, அப்புறம் உங்கள் சிரிக்கிற சத்தம் கேட்குது, மனைவி சத்தம் கேட்க மாட்டேங்குது. சிரித்தா எல்லாம் சேர்ந்துல சிரிக்கணும் அப்படின்னார். அப்போ அதுக்கு சொன்னாராம், அது ஒன்றும் இல்லைண்ணே, சண்டை வந்துடும் 2 பேர்த்துக்கும். அப்போ என் பொண்டாட்டி பாத்திரத்தை எடுத்து அடிப்பாள். பாத்திரம் என் மேலே பட்டுருச்சுன்னா அவள் சிரிப்பாள். கரெக்டாக டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சின்னா அவள் சிரிப்பா, எஸ்கேப் ஆகிட்டா நான் சிரிப்பேன். அப்படி பாத்திரத்தில் அடிச்சுக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தியா, இதில் மட்டும் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. பாருங்க, கணவன் மனைவி அன்பை யோசிச்சு பாருங்களேன். எப்படி என்னை கணவனை கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் எப்படி அன்பு செஞ்சுருப்பீங்க? செல்லம், குட்டிமா, கண்ணு, அம்மு எப்படியெல்லாம் கூப்பிட்டுருப்பீங்க. இப்போ போ வரேன்ப்பா, முன்னாடி போ வரேன். பாருங்கள், நம்முடைய அன்பு எப்படி ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்குது பார்த்தீங்களா? என்னைக்காவது மனைவியை பார்த்து ஒரு நல்ல நாள், பெரிய நாள்மா ஐ லவ் யூ சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் கணவனை பார்த்து ஒரு ஐ லவ் யூ சொல்லியிருக்கிறீங்களா? அப்பா அம்மாவை பார்த்து, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து ஒரு அன்பான வார்த்தை சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு முத்தம் கொடுத்துருக்கீங்களா? கணவனுக்கு மனைவிக்கு இந்த பூசை முடித்த உடனே நேராக போய் உறவை புதுப்பித்து கொள்ளுங்க. பூசை முடித்தோடனே வீட்டுக்கார போய் வீட்டில் போய் கணவனை ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க, ஒரு மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுங்க, ஒரு அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க. தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு போய் செய்யுங்க. எனக்கு அந்த வீடு தான் பிடிச்சிருக்குன்னு எங்கேயாவது போய் என்னையும் கொலையில் விட்டுறாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அன்பை புதுப்பித்து கொள்ளணும் பிள்ளைகளை. இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், போர்வையை போட்டு மூடிக்கிட்டு எவனுக்கோ முத்தம் கொடுக்குது. செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு இமோஜியில் முத்தம் கொடுக்குது. இந்த கிழவிகளுக்கு மெசேஜ் அனுப்பும் போது அதுங்களுக்கு என்ன அனுப்புறதுன்னு தெரியாது. எனக்கும் இந்த முத்த பொம்மையை போட்டு விடுறாங்க. இதில் வேறு ஸ்வீட் ட்ரீம்ஸா. நான் கேட்பேன், ஏம்மா இதெல்லாம் உனக்கு புரியுதாம்மா? முதல்ல இது என்ன அனுப்பியிருக்கிறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பேன். எல்லாரும் அனுப்புகிறாங்க சாமி, நான் அனுப்பிச்சி வச்சேன், நீ மூஞ்சில் முத்தம் தரம்மா அப்படின்னா. ஐயோ, சாமியாருக்கெல்லாம் அந்த மாதிரி அனுப்பப்படாது. தயவுசெய்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம யாருக்கு அன்பை எப்படி கொடுக்கணும்? குடும்பத்துக்குள்ளேயே அந்த அன்பு சரியாக பகிரப்படலை, அப்புறம் எப்படி வெளியில் பகிரப்பட முடியும்? அதனால தான் ஆண்டவர் அவருக்குரிய அன்பை கொடு, அயலாருக்குரிய அன்பை கொடுன்னு நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு உண்மையான நீதியிலும் உண்மையிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே,
புது பிறப்பின் பிள்ளைகளாக நம்ம மாறணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த வார்த்தை வழியாக நம்மோட பேசுகிறாரு. ஆண்டவர் 1 பேதுரு 1:23 சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய. பார்த்தீங்களா? அதனால தான் பைபிள் எடுத்து படிங்கன்னு சொல்கிறோம். பைபிளை வீட்டில் வச்சுவிட்டு நம்ம வரக்கூடாது. இங்கே வரும்போது அடுத்த முறை நீங்கள் பைபிள் கொண்டு வரணும், முன்னாடியே வரணும், லேட்டாலாம் வரக்கூடாது. பூசைக்கு சீக்கிரமே வந்து பைபிளை கொஞ்சம் நேரம் படிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் தனிப்பட்ட விதமாய் கடவுளை துதிக்கணும். நீங்கள் ஆலயத்துக்கு போகிற போது கடவுளை போய் கை வைத்து துதிக்கணும். அங்கே யார் உங்களை வேடிக்கை பார்த்தா உங்களுக்கு என்ன? அவனா வந்து நமக்கு நிற்க போகிறான், நம்ம அவனுக்கு இவனுக்கும் வெக்கப்படுறோம். கை உயர்த்துறதுக்கு சில பேருக்கு வெக்கம். இங்கே நிறைய பேர் கை தூக்கிட்டீங்க, உங்களை பார்த்து எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. சில இடத்துக்கெல்லாம் போய் கையை தூக்க வைக்கிறதுக்கு நம்ம படாத பாடுபடணும். கடவுளோட கை நம்ம தூக்கி கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுல நமக்கு என்ன கவலை? நானும் உங்களை மாதிரி ஒரு இதில் இப்போ வயசாயிச்சான்னு கேட்காதீங்க, இப்போயும் வாலிபந்தான். இப்போ கிழவன் ஆகிட்டார் போல இருக்கு. அப்போ காலேஜ் படிக்கும்போது சொல்கிறேன், அப்போ கூட்டத்தில் போய் நிற்போம். அப்போல்லாம் கை தூக்க வரவே வராது. கண்ணை மூடிப்பேன், இறுக்கி இப்படியே வச்சுருப்பேன், இப்படியே இறுக்கி மூடிப்பேன். கையை உயர்த்துங்கன்னு வாங்க, வராது. அப்போ பிசாசு என்னோட பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? எல்லா பொம்பளை புள்ளியும் உன்னையே தான் பார்க்குதுன்னா. எனக்கு அப்படியே வெக்கமாக இருக்கும், ஐயோ நம்மளை தான் எல்லாரும் பார்க்குறாங்கப்பா அப்படின்னு. அப்போ புரியாத ஒரு விஷயம் இப்போ புரியுது. இந்த பிசாசு பொய் சொல்லியிருக்கான். என்ன பொய்? எவ்வளோவது ஒருத்தி பார்த்துருந்தா நான் இங்கே நின்றுருக்க மாட்டேன்னா. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா யாருமே நம்மளை பார்க்கலன்னு தானே அர்த்தம். அந்த பிசாசு அன்னைக்கு பொய் சொன்னவன் இன்றைக்கும் பொய் சொல்லிட்டு தான் அலையிறான். உன் மனசுக்குள்ளே வெக்கத்தை வைப்பான். அவங்க பார்க்குறாங்க, இவங்க போங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஆண்டவருக்காக நீ செய்ய முயற்சி பண்ணுங்க. இதோ என்னுடைய அன்பு புனிதர் முன்னாடி நிற்கிறாரு, தலையில் கிரீடம் வச்சிருக்கிறார். இன்றைக்கி தான் நம்ம கிரீடம் வச்சுருக்கோம். பின்னகத்தில் அவர் மாட்சி. இப்படி வைக்கலாமா? சிலை வழிபாடு செய்கிறீங்க. இது சிலை வழிபாடு இல்லை, அது ஒரு அடையாளம். நீ போய் புனிதருடைய காலை தொட்டு நக்கிக்கிட்டு போனீங்கன்னா அது உங்கள் விருப்பம். இங்கே எங்கேயாவது சொல்கிறாங்களா நீங்கள் போய் அதை செய், இதை போய் செய், அவருக்கு போய் சுற்றி வா? நம்ம எதுவுமே சொல்லலை. அது ஒரு அடையாளம். அவர் தலையில் கிரீடம் வச்சிருக்கு. இது சரியா? சரி. திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் சொல்கிறாரு, வெற்றி பெறும் எல்லாருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அப்படின்னா அரியணையில் உன்னை பிச்சைக்கார ட்ரெஸ் போட்டுட்டு உட்கார வைப்பாரா? இல்லை. அவர் எப்படி ராஜாவாக இருக்கிறாரோ அதே போல உன்னையும் ராஜாவாக, ராஜாத்தியாக, அரசியாக உன்னை கொண்டு உட்கார வைப்பார். அதனால தான் அன்னை மரியாளை விண்ணக மன்னக அரசி என்று திருச்சபை சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் திருச்சபை கற்பிக்கிற பாடங்கள் எல்லாம் சரியானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த புனிதர் தலையில் வைத்திருக்கிற கிரீடம் சரியான செயல். காரணம் என்ன? அவர் வெற்றி பெற்றவராக இருக்கிறார், தோற்றவர் அல்ல. அவர் எப்படி வெற்றி பெற்றார்? ஆண்டவருக்காக துன்பங்களை தாங்கினார், மன உறுதியோடு போராடினார். ஆண்டவருக்காக எது நீதியோ, எது உயர்ந்ததோ, எது கடவுள் பார்வையில் நேர்மையானதோ அதை பற்றி கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி பற்றி கொண்டு ஓடுகிற போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய ஆசீர்வாத கிருபை நம்மை நிறைத்து கொண்டிருக்கிற நேரம் இதோ இந்த வேளையிலே நல்லவர், இனியவர் ஆண்டவர். நாளெல்லாம் இந்த ஆண்டவரை நான் சுவைத்து மகிழ்வேன். இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், நான் ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு வந்தேன். இப்போ நான் உணர்ந்து கொண்டேன், நான் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. லூக்கா 11:41 சொல்லுது. நான் ஆண்டவரை போய் பார்க்கணுன்னு விரும்புகிற பிள்ளைகள் லூக்கா 11:41 மனசில் எழுதி வச்சுக்கொள்ளணும். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுக்கணும். தர்மம்னா என்ன? கேட்டு கொடுக்காம கேட்காம கொடுக்கணும், அதுதான் தர்மம். அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். அப்போதான் நீங்கள் தூய்மை அடைய முடியும் பிள்ளைகளே. தேவையற்ற காரியத்தை எல்லாம் போய் செய்துட்டு போய் மெழுகு திரி கொளுத்தி வச்சேன், பூ போட்டேன், இதிலெல்லாம் நம்ம தூய்மை அடைய போகிறது இல்லை. இதை விட உயர்ந்தது ஒன்று இருக்கிறது. நீங்கள் நல்லா உழைச்ச காசு, ஃபாதர் ஒரு திட்டம் சொல்கிறாங்க, இது சரியான திட்டமாக தெரியுது, இந்த திட்டத்திற்கு என்னுடைய இரத்தத்தின் காணிக்கையை நான் கொடுப்பேன். பாருங்கள், அதில் உங்கள் இரத்தத்தினுடைய வேர்வையும் இரத்தமும் அடங்கி இருக்கிற, அதில் காணிக்கையில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பை கொண்டு கொடுக்குறீங்க, ஏழையை பார்க்குறீங்க, கண்ணை திறந்து அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, இதோ அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஆறுதல் கொடுக்குறீங்க.
இதெல்லாம் கடவுளுக்கு மேன்மை அளிக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறார். ஆண்டவர் உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுக்கிற பிள்ளைகள் தூய்மை அடைகிறார்கள். அவர்கள் கடவுளை பார்க்க போகிறாங்க. இந்த அபிஷேக வல்லமை நமக்கு கிடைக்கணும். நல்லவர், இனியவர், ஆண்டவர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கைகளை தட்டி பாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு அவமானத்தை அல்ல, மாட்சியை பரிசாக கொடுக்க இருக்கிறார். உனக்கு மாண்பை பரிசாக கொடுக்கிறார். இதோ நீ என்ன கொடுக்க போற ஆண்டவருக்கு? இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவருக்கு சொல்லுங்க, இனிமேல் என் வார்த்தை மாறப்போகிறது அப்பா, என்னுடைய பார்வை மாறப்போகிறது. என் ஆண்டவருக்காக துன்பங்களை தாங்குவேன், என் ஆண்டவருக்காக நன்மைகள் செய்ய நான் முயற்சி செய்வேன். சொல்லுங்க. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை விரித்து உங்கள் மனசுல இருக்கிற எல்லா கவலை கண்ணீரை ஒப்பு கொடுங்க. இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த பலி பொருட்களை இப்போ நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். காணிக்கையாக்குங்க. உங்கள் உடலை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இதோ என்னை காணிக்கையாக்குகிறேன்னு சொல்லுங்க. என்னை நீங்க பயன்படுத்துங்க தகப்பனேன்னு சொல்லுங்க. இதோ மரியாள் ஒப்பு கொடுத்தாங்க. இதோ நீ கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற வேண்டும். அன்னை மரியாள் ஒப்பு கொடுத்தாங்க. கண்களை மூடி பேசு மகளே, ஒப்பு கொடு. பலிபீடத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபி. குடும்பத்திலே கணவனை ஒப்பு கொடுங்க, மனைவியை ஒப்பு கொடுங்க. மனிதர்களிடத்திலே புலம்பியது போதும், ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடு. உன் வீட்டில் இருக்கிற அந்த கசப்பை ஒப்பு கொடு. வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இடத்தை விற்கணும், போராட்டம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவர் உனக்கு ஞானத்தின் ஆவியை கொடுப்பார். உன்னை வழி நடத்த போகிறார். பிள்ளைகளை குறித்து அச்சம், பயம், இதை ஒப்பு கொடுங்க. திருமண தடை, திருமணம் இன்னும் நடக்கல தகப்பனே, என் வாழ்க்கை இப்படியே கிடக்கிறது தகப்பனே, நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வருகிறது. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது, முடிவெடுக்க முடியல, குழப்பம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாய். எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் காணிக்கைகளோடு உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதோ உன் குடும்பத்தில் இருக்கிற நோய்கள், வேதனைகள் ஏதாவது இருந்தால் ஒப்பு கொடு. கேன்சர் வியாதிகளை ஒப்பு கொடுங்க. வயிற்றில் இருக்கிற கட்டிகளை ஒப்பு கொடுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கல, வயிற்றில் கட்டின்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. இதோ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. கர்ப்பத்தின் தடைகளை உடைக்கிறவர் ஆண்டவர். இதோ எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் ஆண்டவர் உன்னுடைய கர்ப்பத்தை திறக்கிற தேவனாயிருக்கிறார். கர்ப்பத்தை உண்டாக்கிய நானே அதை அடைப்பேனோ? ஆண்டவர் இப்பொழுது திறக்கிறார். ஒப்புக்கொடு. இந்த பலிபீடத்தில் எல்லாத்தையும் ஒப்புக்கொடு. திருக்கரத்தால் தாங்கி ஆண்டவரே எங்களை நீர் அணைத்துக் கொள்ளும் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? திருக்கரத்தால் தாங்கி எம்மை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?
திருக்கரத்தால் தாகி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த காணிக்கைகளோடு பிள்ளைகளுடைய எல்லா விதமான ஜெப மன்றாட்டுக்களை இந்த பலிபீடத்தில் எடுத்து வைத்து செபிக்கிறோம். இந்த பலிபீடத்தில் ஏறெடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே நிர்மூலமாகி போகவில்லை, அது நடக்காமல் போகவில்லை. என் ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்க்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை இதோ முத திருமுன் எங்கள் ஜெபத்தின் கனியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் தொடர்ந்து இறைவேண்டலில் நாங்கள் ஈடுபட்டு மன்றாடுகிறோம். எங்களை நீரை நிறைத்து ஆசீர்வதியும். ஆமேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடல்.